गाइस நான் உங்க சிவசூரியன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொடுவாய் சந்தைக்கு தான் போறோம். வாங்க சந்தைக்கு போலாம். என்ன ரேட்னு இந்த இதுல மென்ஷன் பண்றேன். சந்தைக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில பாத்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஓவர்த கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து போற வழியில் நிறையவே கடை இருக்கும். இது வந்து கொடுவாய், திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் இருக்கிற சந்தை உள்ள வந்து இப்போ போயிட்டுருக்கோம். சைடில் வந்து நிறையவே கடைகள் இருக்குது. பெரும்பாலும் இங்கெல்லாம் வந்து கூறு 10 ரூபான்னு தான் விற்பாங்க, 20 30ன்னு இருக்கும். அப்புறம் அந்த வடைக்கடை அதெல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். வடை வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து 3 வடை 20 ரூபா அது மாதிரி தான் விற்பாங்க. இங்கே வந்து பருப்பு எல்லாமே விற்றுட்ருக்காங்க, பருப்பு வகைகள். நம்ம கொடுவாய் சந்தை ரொம்பவே அருமையான சந்தை. எல்லாருமே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். காய்கறி எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாமே வந்து 10 ரூபாய்க்குமே விற்கிறாங்க. குடமிளகா வந்து நாங்கள் நைட்டு 8:30 மணிக்கு இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வந்து ரேட்டு கம்மியாகவே தருவாங்க. குடமிளகாலாம் வந்து 2 கூரே 10 ரூபாய்க்கெல்லாம் தந்துட்டாங்க. நம்ம மனுஷங்க தங்கமான மனுஷங்க கொடுவாயில். எல்லாருமே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு புதுசாக வர்றீங்கன்னா யாரும் தெரியலைன்னா, இடம் தெரியலைன்னா நீங்கள் மறக்காமல் அங்கே வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எல்லாருமே தங்கமானவங்க தான். இப்போ வந்து இதுதான் நம்ம ரெகுலராக வாங்குகிற கடை. இந்த பருப்பு கடைக்கு இடத்துல இருக்கும். இதான் வந்து கேரட் வாங்குவோம். இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற கடைக்காரங்க போடல, அதுக்கு பதிலாக வேறு யாராவது போட்டிருந்தாங்க. ஆனாலுமே காயெல்லாம் நல்லதாக இருந்துச்சு. பாவக்காய் முத்தி இருந்துச்சு, தெரியாமல் வாங்கிட்டோம். கேரட் 10 ரூபாய்க்கு நல்லாவே இருந்துச்சு. நம்ம பீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. வெண்டைக்காயில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருந்துச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா என்ன சில காய் அடி தான் விஷயம். இங்கே வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே விற்பாங்க. நம்ம கொடுவாயில் எல்லாமே கிடைக்கும். வீடியோ எடுக்கிறேன்னு எல்லாம் குறுகுறுன்னு பார்த்தாங்க, அதை நம்ம பொருட்படுத்திக்கல. நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து மாங்காய் வாங்கிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஆத்தா கடை. இங்கே தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். இங்கே வந்து நல்லாவே இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு தம்பி இருப்பாப்புல. இன்றைக்கி அவங்க தம்பியில் அவங்க பாட்டி தான் இருந்தாங்க கடையில். டெய்லி 10 ரூபாய்க்கு விற்கிற கூறு இன்றைக்கி என்னன்னு தெரியல 3 வாங்கினா 50 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு கூறு எடுத்தால் 20ன்ட்டு. அப்புறம் பக்கத்துலேயே பிளாஸ்டிக் சாமான கடை இருக்கும். வீட்டுக்கு கிளிப்பு வாங்கணும்னு சொன்னாங்க. கிளிப்பும் நம்ம வாங்கியாச்சு, 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் வந்து வடச்சட்டியெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் வீடியோ நைஸாக எடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நம்ம கொடுவாய் சந்தை இன்றைக்கி எப்பவும் போல் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பையா இருப்பார், அவர்கிட்ட குலாப் ஜாமுன் வாங்குவோம். நீட்டாகவே தான் செய்வாங்க. நீங்கள் உடனே கமெண்ட் பண்ண வேண்டாம், அது போட்டு செய்வாங்க ப்ரோ, காலில் அதெல்லாம் வச்சுவாங்கன்ட்டு. தப்புலாம் இல்லைங்க, நீட்டாக தான் இருக்கும் கடையை. இங்கே வந்து குலாப் ஜாமுன் 5 குலாப் ஜாமுனும் ஒரு ரசகுல்லா கேட்டிருந்தோம். 50 ரூபாய்க்கே பரவாயில்ல பையா தந்துட்டாப்புல. லாஸ்ட்டாக ஒரு குலாப் ஜாமுன் போடுவார். இது ரசகுல்லா மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. பையா வந்து ஒரு குலாப் ஜாமுன் எக்ஸ்ட்ராவே தந்துட்டாப்புல. நீங்கள் கொடுவாய் வந்தீங்கன்னா மறக்காமலே நம்மளை கூப்பிடலாம். கூப்பிட்டா வந்து கைடுமே பண்ணி தருவாங்க. என்ன இல்லை, அங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எந்தெந்த இடம்ன்ட்டு. அப்புறம் இதை நம்ம ரெகுலராக வாங்குகிற பொரிக்கடை. பொரியெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். பொரி அவங்க கற்றுவாங்க தான், அந்த அழகே தனியாக இருக்கும். வாங்க அப்படின்ட்டு பொரிக்கடையிலையுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து மைக்கு குவாலிட்டி நல்லா இல்லை. ஹெட்ஃபோன் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். என் ஃபோன் மைக் குவாலிட்டி அதை விட நல்லாவே இருக்காது. இப்போ வந்து தேங்காய் வாங்குகிறோம். குட்டி குட்டி தேங்காய் நல்லா தண்ணியோடவே இருந்துச்சு. 10 ரூபா சொன்னாங்க. சாரி, 1 10 ரூபான்னு சொன்னாங்க. அது தேங்காய் வாங்கிட்டோம். அப்புறமா காளான் வாங்கினோம், 1 20 ரூபான்னு சொன்னாங்க ஒரு டாப்பா. அப்புறமா பலாப்பழம் வாங்கினோம், 1/4 கிலோ 50 ரூபா. டாட்டா பாய்.